Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து subtotal function and sum function பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த subtotal function and sum function வந்து எந்த மாதிரி சினாரியோல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ல வந்து நான் subtotal function யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து இந்த டாப் ரோல வந்து நான் subtotal function யூஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டோட டோட்டல் வந்து நான் டாப்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷன் ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நம்ம இந்த டேட்டா செட்டை வச்சு இந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து டம்மி நேம் நான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபில்டர்ல போயிட்டு பாக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3, ப்ராடக்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து மந்த் வைஸா நமக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க டாப்ல வந்து சப்டோட்டல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் F2 பிரஸ் பண்றேன். எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டாவோட அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இங்க செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்ப இதனால என்ன நமக்கு யூசேஜ் அப்படின்னாக்க, இப்ப நமக்கு ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம டேட்டா வந்து பாட்டம்ல நமக்கு நிறைய லைன் ஐட்டம்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தான் நம்மளோட டோட்டல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்ப இங்க பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க டோட்டல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹியூஜ் டேட்டாபேஸ் இருக்கும்போது நான் என்ன பண்றேன், என்னோட சப்டோட்டல் ஃபங்க்ஷன் வந்து நான் டாப்லயே டிஃபைன் பண்ணி வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ரோலயே என்னால வந்து ஈஸியா வந்து இந்த டோட்டல்ஸ் வந்து என்னால டாப்லயே வியூ பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இப்ப நான் ஃபில்டர்ல போயிட்டு நான் ஜஸ்ட் இதை வந்து ஃபில்டர் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் 1ல வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் ஃபில்டர் பண்றேன். ஓகேங்களா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னோட சப்டோட்டல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த ஃபில்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் சம் பண்ணி நமக்கு இங்க டோட்டல் பண்ணி நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும் டாப்ல. ஓகேங்களா, இப்ப பாருங்க நான் ப்ராடக்ட் 2 வந்து நான் சூஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் 2ல இப்ப ஜான்ல நான் ஆட் பண்ணனாக்க 2158, ஃபிப்ல ஆட் பண்ணாக்க 3250. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் நம்மளோட கவுண்ட். சோ இப்படி வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்றோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற அந்த ஃபில்டர்ல இருக்கிற வேல்யூ மட்டும் நமக்கு சம் பண்ணி டோட்டல் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் டாப்ல. ஓகேங்களா, இதனால நம்ம ஃபில்டர்ல இருக்கிற வேல்யூவோட கவுண்டை ஈஸியா வந்து மானிட்டர் பண்ண முடியும், டாப்லயே விசிபிள் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் இதுதான். இப்ப இதுவே நீங்க இந்த இடத்துல சப்டோட்டல் யூஸ் பண்ணாம நீங்க சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் ஷீட்ல வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், அதே டேட்டா செட் தான். இப்ப இங்க பாருங்க டோட்டல் வந்து நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த வேல்யூவும் இங்க இருக்கிறதும் நமக்கு மேட்ச் ஆகும். பிகாஸ் நமக்கு எல்லாமே சம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப நான் F2 பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு அதே ரேஞ்ச் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சம் ஃபங்க்ஷன்ல நமக்கு டோட்டல் கரெக்டா மேட்ச் ஆகும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, இப்ப நான் ஃபில்டர்ல போயிட்டு இங்க போயிட்டு நான் ப்ராடக்ட் 1 மட்டும் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னாக்க இங்க ப்ராடக்ட் 1ல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இங்க 5952. பட் எனக்கு வந்து அந்த என்டையர் இன்விசிபிள் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் நமக்கு டோட்டல் பண்ணி தான் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, நீங்க ஃபில்டர்ல சூஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அது என்டையர் சேல்ஸ் டேட்டாவை நமக்கு டோட்டல் பண்ணி டாப்ல காமிக்கும். ஓகேங்களா, இப்ப சம் ஃபங்க்ஷனுக்கும் சப்டோட்டலுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம், அதை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நான் காமிக்க போறேன் உங்களுக்கு. இப்ப இதை அப்படியே நான் என்ன பண்ண போறேன், ஒரு காப்பி ஆஃப் எடுத்துட்டு நியூ ஷீட் வந்து நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷனை. ஓகேங்களா, இப்ப நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிக்கிட்டு என்னோட டாப் ரோவை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டாப்ல வந்து அகைன் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாட்டம்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் என்னோட ஹெட்டர் ரோவா இருக்கும். இப்ப பாட்டம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, இங்க ஃபர்ஸ்ட் வந்து சம் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணி இதை ரேஞ்சா அசைன் பண்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அசைன் பண்ணிட்டு இதை நான் அப்படியே என்டையர் செல்லுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே போல்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து டோட்டல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா,
கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் இங்க அதே இதுல வந்து கீழே பாட்டம்ல வந்து சப்டோட்டல்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நான் இங்க அசைன் பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்டோட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாவே வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷன் நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க 9th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 9 சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு கமா என்னோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே இந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ரிசல்ட் தான் நமக்கு டோட்டல்ல வந்து கிடைக்குது. நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் பண்றேன். இப்போ இதுக்கு கலர்ஸ் நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதை போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ரெண்டுமே வந்து நமக்கு இந்த டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சம்ல வரும். இந்த டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சப் டோட்டல்ல வரும். ஓகேங்களா? சப் டோட்டல். இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க இப்ப நான் ஃபில்டர் பண்றேன். என்னோட ப்ராடக்ட் வச்சு நான் ஃபில்டர் பண்றேன். இப்ப ப்ராடக்ட் 1 நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இந்த டோட்டல் சம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் சூஸ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் 1ல இருக்கிறது எல்லாத்தையும் சம் பண்ணணும் அப்படின்னாக்க 5952 இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல யூஸ் பண்ணிருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டா 5952 இந்த ஃபில்டர்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸை மட்டும் சம் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பட் இந்த சம் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த என்டையர் டேட்டா இன்விசிபிள் இருக்கிற அந்த ஆல் டேட்டாவை வந்து நமக்கு சம் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? இது வந்து சம் ஃபங்க்ஷன்ல இருக்கிற டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சம் வந்து நமக்கு காமிக்கும். நீங்க ஈவன் ஃபில்டர் பண்ணாலும் சரி அன்ஃபில்டர்ல இருந்தாலும் நமக்கு அந்த வேல்யூ தான் காமிக்கும். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்றோமோ அதை மட்டும் நமக்கு டோட்டல் பண்ணி காமிக்கும் சப் டோட்டல்ல. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து அந்த சப் டோட்டல் யூஸ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹியூஜ் டேட்டா பேஸா இருக்கிறதுனால நம்ம டோட்டல் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னாக்க நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாட்டம்ல வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி செக் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம டாப்ல டிஃபைன் பண்றோம். இதை நான் இப்ப டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்லயே வந்து நான் விசிபிள் பண்ணோம் அப்படின்னாக்க நான் டாப்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், அந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? சப்டோட்டல் 9th பொசிஷன் பிகாஸ் நம்ம சம் பண்ண போறோம் வேல்யூவை. ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் இந்த சேல்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம் பண்ணி வேல்யூ டிஸ்பிளே பண்ணிருச்சு. இப்போ வந்து நமக்கு ப்ராப்பரா எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிட்டேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதை நான் கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன் டோட்டல். ஓகேங்களா? இப்ப பாருங்க இங்க வந்து நான் ஃபில்டர் பண்றேன். என்னோட ப்ராடக்ட் 3 நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் 3ல இருக்கிற வேல்யூ மட்டும் சம் பண்ணி எனக்கு 3758 அதே மாதிரி இங்க ஆட் பண்ணா 3080 கரெக்டா எனக்கு டோட்டல் பண்ணி டாப்ல விசிபிள் பண்ணுது. இதே நீங்க சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த என்டையர் டோட்டல்ல கவுண்ட் எடுத்து உங்களுக்கு டாப்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த சப்டோட்டல் ஆல்ரெடி நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். உங்களோட ஹியூஜ் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க டாப்லயே வந்து இந்த மாதிரி டோட்டலை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து விசுவலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.